ஓகேண்ணா ஓகேண்ணா. சார் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இங்கேயே காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கொடுத்துட்டேன் சார். கொடுத்த பிறகு ப்ரெஸ்ஸில் பேசுகிறது தான் முறை. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கையில் காமிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அவங்க தான் கம்ப்ளைண்ட். கொஞ்சம் பின்னாடி வந்து நான் ஃபோன் எடுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் எது சம்மந்தமாக கொடுத்துட்டு வந்துடும். அப்புறம் தான் ப்ரெஸ்ஸில் தான் முறை. போயிடலாம் சார். சார் கம்ப்ளைண்ட் காப்பி இந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் வாங்கி காட்டிடுங்க சார். சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது பொதுவெளியில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. அதை பெண்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட படை அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இணைய வழியில் பெண்களுக்கு அநீதியும் ஆபாசமாக பேசுகிறாங்க. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா பெண் பத்திரிக்கையாளர்கள் மேலேயும் அரசியல் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலேயும் அரசியல் பேசுகிற ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மனைவிகள் மேலேயும் இந்த ஆபாச தாக்குதல் ஏவி விடப்படுது. போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பெண்கள் நாங்கள்லாம் கதறிக்கிட்டு இருந்தோம், எங்களை ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் ஆபாசமாக பேசுகிறாங்களோ அவங்களே பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து காவல்துறை அவங்க மேலே கை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஈகோ சிஸ்டம் கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க. பட் இப்போது ஆட்சி மாறி இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெண்ணோட கூக்குரலை கேட்டு அவங்களுடைய கதறலை கேட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருமதி அலிஷா அழுததை அவங்க மேலே நடந்த ஆபாச தாக்குதல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன எனக்கு புரியலன்னா ஆட்சி மாறி கூட இப்படி பேசலான்ற துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியல. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்காக மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். திமுக ஆட்சியில் தொடர்ந்து ஒரு பெண் பத்திரிகையாளராக நான் திமுக ஆட்சி மேலே விமர்சனங்களை வச்சேன் அப்படின்ற காரணத்தால் இந்த திருச்சி சூர்யா, முக்தார், அதுக்கப்புறமா நக்கீரன் பிரகாஷ் இது போன்ற திமுகவோட ஏஜென்ட்டுகள் தொடர்ந்து என்ன ஆபாச தாக்குதல்கள் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் HIV இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை யூடியூப்பில் பேசினாங்க. கடந்த ஆட்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர்கிட்ட நம்ம சொன்ன கோரிக்கைகள் போய் சேர்ந்துச்சானே தெரில. அதனால இன்றைக்கி அலிஷாவுடைய புகாருக்கு திருச்சி சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தாவேக ஆட்சியில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. அதனால எனக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா மேலே புகார் கொடுத்துருக்கேன். அதாவது பெண்கள் மேலே ஆபாச தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம் அப்படின்னு எந்த சட்டமும் சொல்லலைங்க. இதே முதலமைச்சராக இருந்தாங்க இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவங்க குடும்பத்து பெண்கள் பேசுனா இதை கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு திமுக ஈகோ சிஸ்டம் சொல்லுமா? ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க கருத்து சுதந்திரத்துக்கு மேலே தாக்குதல் அப்படின்ட்டு. இதை நான் மக்கள்கிட்டே விட்டுடுறேன். இதே மாதிரி இந்த பெண் மீது நடக்கிற ஆபாச தாக்குதல்லாம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சி அம்பலப்பட்டிருக்கு, அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் அவங்க மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. மாலதி அவர்களோடு சேர்ந்து திரு அலிஷா அப்துல்லா அவர்கள் சார்பாகவும் மாலதி அவர்கள் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கும் இந்த நடவடிக்கையை எடுத்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.